ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. ஆறுமுகம் போகும் நில் ஆறுமுகம்ன்றாங்க. நான் வீட்டுக்கு வரணும்னு கூட நீ நினைக்க மாட்டேங்கிறல்ல, வர்ற வழியே வந்து பூன்ற மாதிரி நீயே துரத்தி விடுறேன்றாங்க. நான் எதுவும் துரத்தி வீட்டில் நான் என்ன சொல்ல வரேன்னான்றாங்க. போதும் ஆறுமுகம், நான் வர்றது உனக்கே பிடிக்கல போல, நான் உன்னை பழி வாங்கினதுக்காக என்ன நீ பழி வாங்குறியான்றாங்க. பைரவி, நான் உன்னை பழி வாங்க கிடையாது சரியான்றாங்க. எனக்கு உன் மேலே அன்பு பாசம் எல்லாம் இருக்குது, உன் கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் உன்னோட லட்சியம் நீ படித்த படிப்புக்கு வேலை செய்யணுன்றது மட்டும்தான். அதனால நீ ஆசைப்பட்ட மாதிரி பெங்களூரில் போய் வேலை செய்யன்றாங்க. எந்த காரணத்துக்காகவும் என்னால் வந்து நீ கஷ்டப்படக்கூடாது, அதுதான் நான் நினைக்கிறேன்றாங்க. அதனால் நீ எனக்காக நம்ம குடும்பத்துக்காக ஏன் வர வேண்டான்றாங்க. உன்னோட வேலையை முதல்ல போய் பாருன்றாங்க. இல்லை, நான் சொல்ல வரதை கேளு ஆறுமுகன்றாங்க. இங்கே பாரு, நீ என்ன சொல்ல வந்தாலும் நான் எதையும் கேட்கறதா இல்லைன்றாங்க. ஏன்னா நீ கண்டிப்பாக போய் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு பைரவி எங்கேயும் விட்டுட்டு, பாய் பைரவி, பார்த்து பத்திரமா போய் நீயாச்சும் ஒழுங்காயிருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆறுமுகம் எவ்வளோ சொல்கிறேன், ஆனால் என்னை வந்து ஒரு ஆளை கூட மதிக்காத போயிட்டாருன்றாங்க. ஒருவேளை நான் பழி வாங்கினதுக்காக ஆறுமுகம் என்னை பழி வாங்குறாரா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் என்னை விட்டு போயிட்டா நான் ஆறுமுகத்தை விட்டு போயிடுவேனா? இல்லை, எந்த காரணத்துக்காகவும் நான் ஆறுமுகத்தை விட்டு போக மாட்டேன். ஆறுமுகம் தான் என்னுடைய உலகம் எல்லாமேன்றாங்க. இனி ஆறுமுகம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லவே இல்லை அப்படின்ட்டு பைரவி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்பவே ஆறுமுகத்தோட சேர்ந்து வாழணுன்ட்டு. ஆறுமுகம் போயிடுவாரு, ஆனால் பைரவி ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆறுமுகத்துக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. இனி ஆறுமுகத்தோடைய மனைவியா நான் வாழணும், வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆறுமுகத்துக்காக நான் வாழணும் அப்படின்ட்டு பைரவி ஒரு தீர்மானத்துல இருக்காங்க. பைரவி கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்துட்டான். என் மனசுல பைரவி விட்டு கொடுக்க மனசே இல்லை, அவனை விட்டு போறது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஆறுமுகம் மனசுல நினைச்சு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.